முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நிஜமாவே நீங்க குடுத்து வச்சவங்க. இந்த வீடியோல ஒரு சகோதரிக்கு நேர்ந்த முத்தான 3 சம்பவங்கள் பார்க்க போறீங்க. அதுல உண்மையாவே முதல் 2 சம்பவங்கள வந்து கேட்டு, பார்த்து நான் அரண்டே போயிட்டேன். வார்த்தைகளே இல்ல. நீங்க பாருங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு முருகர் ஃபோட்டோ. இவர் தான் அந்த முதல் சம்பவத்த பண்ணவரு. இவர் கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேலண்டர் ஃபோட்டோ. இந்த கேலண்டர் கிடைச்சதே ஒரு அதிசயம் தான். அதுவும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த முதல் சம்பவத்தோட இறுதியில இந்த ஃபோட்டோ கூட நான் இன்னொரு ஃபோட்டோ வந்து சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து அதில வேணா 6 வித்தியாசத்த கண்டுபிடிச்சு பாருங்க. அவ்ளோ ஒரு தத்ரூவமா அவரு காட்சி குடுத்துருக்காரு. அடுத்த 2 சம்பவங்களும் அப்படிதான். எல்லாமே பயங்கரமா இருக்கும். நம்ம எல்லோரும் முருக பக்தியில அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா, நம்ம சேனல் வீடியோவ தவறாம நீங்க வந்து பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அ ரொம்ப அதிசயம் நிறைஞ்ச வீடியோல எதையும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஓகே. இப்போ வந்து சகோதரியோட வாய்ஸ ப்ளே பண்றேன். அது வந்து ஆனா வருஷம் வருஷம் கும்பிட்டுருவோம். ரொம்ப வீட்ல வந்து முருகனை வந்து கும்பிடுவாங்க. அத பார்த்து பார்த்து பழக்கப்பட்டுருக்கேன். ஆனா இப்போ ஒரு 2 இயர்ஸா வந்து நான் ரொம்ப வந்து மனசுல இதாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸா தான் உங்க வீடியோ பார்த்துட்டுருக்கேன். 6 மந்த்ஸா உங்க வீடியோ பார்த்துட்டுருக்கேன். என்னன்னு தெரியல, ரியல் சாய் மிராக்கிள்ஸ் பார்த்ததுலேருந்து நீங்க சொல்றபடியே ஒவ்வொன்னும் நான் செஞ்சுட்டுருக்கேன். அப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது வந்து கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து 2025 ஸ்டார்டிங்ல ஜான்வரில இந்த கேலண்டர் வந்ததே பெரிய கதை. எப்படின்னா இது வந்து இந்த கேலண்டர் வந்து எனக்கு வந்து நான் கேட்டிருந்தேன், அப்பா நீங்கள் வந்து நீ என் வீட்டுக்கு வரணும், நான் வந்து பாலமுருகனை தான் கும்பிட்றேன். ஏன்னா நான் இருந்த டவுன்ல வந்து பாலமுருகன் வந்து இருக்காரு. அவரை தான் நான் ஒரு 2 வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கேன். அவர் நீங்களே வரணும்ப்பா, நீங்க இருக்கிறது உண்மைன்னா நீங்களே வரணும் என் வீட்டுக்கு. கேலண்டர் வந்து யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருமே லாஸ்ட் வரைக்கும் ஜனவரி 1 நியூ இயர் வரைக்குமே, அதாவது டிசம்பர் 31 வரைக்குமே யாருமே கொடுக்கல. லாஸ்ட் இயர் வரைக்குமே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கேலண்டர் இருந்தால் கொண்டு வாங்க, முருகன் கேலண்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அவங்க இல்லைப்பா முருகன் கேலண்டரில் மகாலட்சுமி கேலண்டருக்கு வேணா அதை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவரு. அப்பா வந்து போயிட்டு நான் கேட்டு முடிச்சோன்னே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி அம்மா வராங்க, அம்மா வந்து ஓம் சக்திக்கு வந்து போயிட்டு வந்துட்டு திருநீர் கொண்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது சரி அம்மா சொன்னாங்க, அம்மா வராங்க கேலண்டர் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி நானும் நமக்கு அவ்வளோதான், அவர் வர விருப்பம் இல்லை போல அப்படின்னு விட்டுட்டேன். விட்டுட்டும் போது அம்மா வந்து திருப்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாது அம்மா வராங்க, வீட்டுக்கு வராங்க. ஸ்நாக்ஸ் தம்பிங்களுக்கு வாங்கிட்டு அங்கே உள்ள ஓம் சக்தி கோயில் திருநீரை, ஓம் சக்தி ஃபோட்டோ எல்லாம் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரும்போது சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா அதுக்குள்ள இருந்தது வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் முருகனோட ஃபோட்டோ கேலண்டர். கேலண்டர் பார்த்தா அதிர்ச்சியாகி என்னங்கம்மா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படிமா வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ கேட்டேலப்பா, கேட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் அப்பா ஒரு சவாரி போனாங்க. சவாரி போகும்போது எங்கள் ஊருக்காரங்க அவங்க வந்து பக்கத்தில் ஜாமான் வாங்கிட்டு பலசர கடையில் வந்துட்டாங்க. வரும்போது அவங்களுக்கு இந்த கேலண்டர் வந்திருக்கு. இந்த கேலண்டர் அவங்க கையில் கிடச்சிருக்கு. கிடைச்சோன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அப்பாவோட டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியே அந்த கேலண்டரை வச்சுட்டு மறந்துட்டு இறங்கிட்டு போயிட்டாங்க. இதை வந்து அப்பா எடுத்து வந்து அம்மாட்ட கொடுத்துருப்பாங்க இருக்கு. அம்மா சொல்லியிருக்காங்க, தங்கச்சி தானே கேட்டுட்டே இருந்துச்சு, முருகன் கேலண்டர் வேணும்னு கேட்டுச்சு, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமி கேலண்டரை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. மிஸ் பண்ணவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. வீட்டிலேயே போய் கொடுத்துட்டு எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. அப்பயே எனக்கு ஒரு நம்பிக்கை, முருகன் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு, நான் கேட்ட மாதிரியே பாலமுருகனா வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு நான் வந்து நிறைய அவர்கிட்ட பேசுவேன் சிஸ்டர். உங்க சேனல் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆத்மார்த்தமா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங் வந்து பயபக்தியோட கும்பிட்டுறேன். அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் பேச ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லுவேன். என் கூட இருக்க மாதிரியே இருக்கும். அவர் பேசுவார், சிரிப்பார். இந்த ஃபோட்டோவில் இருக்க முருகன் வந்து, இந்த கேலண்டரில் இருக்க முருகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாமியாரில் கும்பிட்றத விட கும்பிடுவேன், ஆனால் இவர்கிட்ட தான் அதிகமாக பேசுவேன். இவர் சாமியாரில் போட்டால், பூஜை ரூமில் போட்டால் பார்க்க முடியாது அடிக்கடின்னு சொல்லிட்டு ஹாலில் வேறு இடத்துல போட்டிருக்கேன். போட்டிருக்கும் போது நான் இவருக்கு அடிக்கடி பார்ப்பேன். இவர்கிட்ட என்ன சொன்னாலும் சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவார். நான் யோசிச்சுட்டேன், நான் என் குழந்தை மாதிரியே பேசிட்டு இருப்பேன். எனக்கு 2 பசங்கள்ல, என் பசங்க மாதிரியே பேசிட்டு இருப்பேன். என்னப்பா முருகா அப்படி பண்ற அப்படிலாம் கேட்பேன். நிறைய விஷயம் பேசுவேன். எனக்கு ஏதாவது உடம்பு முடியலையா, இல்லை யாராவது பார்க்கணும், ஏதாவது சாப்பிடணும் ஆசைப்பட்டா கூட அவர்கிட்ட சொல்லுவேன். நீங்க நம்ம மாட்டேங்க நிறைய விஷயம் அப்படி நடந்திருக்கு. அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், இப்ப இந்த 15 நாள் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தது. அப்புறம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்றேன். 15 நாள் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது, என்னப்பா நீ இருக்கியா என்னன்னு தெரியல, இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுல இருந்து நீ வரல. அங்க இருக்கும்போது கனவுல அடிக்கடி வருவார், பழைய வீட்டுல இருக்கும்போது.
நேரே வந்து நான் நெறைய தடவ உணர்ந்திருக்கேன் அவர கனவுல வரும்போது. ஆனா இங்க கனவும் வரல, ஒண்ணும் வரல. நீ இருக்கியா இல்லையான்னே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு நைட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தலைவலி. சரியான தலைவலி. எனக்கு தலைவலி வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது அனிதா சிஸ்டர். ரொம்ப தலைவலிக்கும். தலை வலிக்கும்போது நான் இன்ஜெக்ஷன் போய் பக்கத்துல போட்டுட்டு, நானு என் பசங்க 2 3 பேர் தனியா தான் இருக்கோம். தம்பிங்க 2 பேத்தையும் வீட்ல போட்டு லாக் பண்ணிட்டு தான் நான் போனேன். போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து வீட்ல வந்து படுத்துட்டேன். படுத்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டான். தூங்கிட்டு ரொம்ப நேரம் சென்று 2 மணிக்கு என்னையவே அறியாம முழிப்பு வந்துச்சு. வரும்போது நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு தூக்கம் வரல. 2 மணிக்கு முழிப்பு வரும். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து உங்க வீடியோ என்ட்ரு ஆச்சு. ரியல் சாய் மிராக்கிள்ஸ் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. என்னடான்னு உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க தைராய்டு பிரச்சனை. அவங்க வந்து வேல்மாறல் படிச்சாங்க. அப்ப வந்து அத வந்து தியானம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல. அதை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தெரியல முருகனே என்கிட்ட வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து ஒரு 48 நாள் வேல்மாறல் படிச்சிருக்கேன். அப்ப நிறைய மிராக்கள் அப்பயும் நடந்துச்சு. சரி வேல்மாறல் படிக்கிறோம் படிப்போம் அவரே சொல்லியிருக்காரு அப்பனே சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நானா சரி செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் பார்த்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை. இடையில திங்கக்கிழமை மட்டும் சரி செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். விட்டுட்டு அந்த சரியாயிடுச்சு. இந்த ஹெட்டேக்கும் சரியாயிடுச்சு. நான் திங்கட்கிழமையும் விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை நான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் வந்து நான் விளக்கேற்றுவோம் அப்படி சொல்லிட்டு அப்பதான் நான் யோசிச்சேன். அங்க இருக்கும்போது கனவுல அடிக்கடி வந்தேன். இங்க வந்திருந்து எனக்கு காட்சியே கொடுக்கல. கனவுல கூட வரல. நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். நீ கூட இருக்கியா இல்லையாப்பா ஏப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொன்றும் நீங்க சாட்சி போடுறது வைக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட. ஆமா என் செல்லக்குட்டி சொன்னா வானா வந்துருவான் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வந்துருவேலப்பா வாப்பா வா வா என்கிட்ட நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னேன் நான் விளையாட்டா. அதுதானா என்னன்னு தெரியல. நான் விளக்கு போட்டுட்டு வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சு அவங்க சொன்ன மாதிரியே உட்காந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போயிருக்கோம். போயிட்டு நான் சும்மா யதார்த்தமா படிச்சுட்டு இருக்கேன். அவங்க கண்ணை மூடி படிக்க சொன்னாங்க. நான் கண்ணை மூடி படிக்கிறக்கா கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் யதார்த்தமா திறந்து பாக்குறேன். அது அந்த போட்டோ ஒண்ணு அனுப்பியிருக்கேனே அதுக்கு மேல உள்ள இமேஜ் முருகன் உங்களுக்கு தெரிவாரு. கண்டிப்பா உங்க கண்ணுக்கு தெரிவாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சாரு. தெரியும் போது என்னால அதை ஃபர்ஸ்ட் இது பண்ண முடியல. ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதாவது நல்லா இல்ல நமக்கு தான் பிரம்மையோ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்க முடியல என்னால. திருப்பிட்டு அப்பா நீ தான் இருக்கேன்னா எனக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா நான் எனக்கு ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த போட்டோவோட ரிசம்பிள் வந்து பின்னாடி தெரியுது. அதுக்கு மேல பெருசா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து அதுக்கு மேல முருகன் இருக்காரு. ஆனா அதுக்கு நேர் எதிரில ஹால்ல தள்ளி தான் போட்டிருக்கேன். அந்த கேலண்டர் இங்க வரக்கு சம்மந்தமே கிடையாது. அப்பதான் நான் யோசிச்சேன் என்னடா எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கொயர் ஷேப்ல கேலண்டர் கேலண்டரோட ரிசம்பிளன்ஸ்க்கு மேல இவரோட உருவம் அரண்டு டைம் பார்த்துட்டு உண்மையிலேயே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. என் முருகன் வந்து கூடயே இருக்காரு. அப்பா வந்து என்கிட்ட கூடயே இருக்காரு அப்படின்றத நான் உணர்ந்தேன். எதுக்கு பயப்படுறேன் நான் கூடயே இருக்கேன்றதையும் அவர் காமிச்சிட்டாரு. அவர் வந்து நான் சரி எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி போட்டோ எடுத்து வச்சேன். நேத்து நைட்டு நடந்துச்சு. சரி போட்டோ எடுத்து வச்சோம். டியூஸ்டே நடந்துச்சு. சரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பியும் உங்களோட வீடியோ கண்ணில் பட்டுச்சு. அப்பதான் நான் கீழே மெசேஜ்ல சரி இது முருகன் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. அனிதா சிஸ்டர் மூலியமா அவங்க சேனல் மூலியமா இது தெரியணும் அப்படின்னா தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறாரு அப்படின்னா அவங்க வீடியோ கீழே நம்ம கமெண்ட் போடுவோம். அதை அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணி நம்பர் எதுவும் போட்டா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது முருகன் உத்தரவுன்னு நான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால நான் போட்டுட்டேன். இதை வந்து நான் பார்த்து அனுபவிச்சது வந்து எல்லா முருகன் டிவோட்டிக்கும் அதை வந்து முருகன் வந்து காட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். சகோதரி பார்த்த அந்த காட்சிய வந்து இந்த ஃபோட்டோல வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில முருகப்பெருமான் தெரியிறாரா சொல்லுங்க. இது இல்லன்னா நான் உங்களுக்கு கொலாஜ் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்டு. இப்ப பாருங்க, அந்த கேலண்டர் ஃபோட்டோவோட கொலாஜ் பண்ணி காட்டுறேன். ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லுங்க. அந்த தலைமுடி, கிரீடம், அ அந்த வேல், கை ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிற அந்த கை, அந்த
அம் அந்த தோலுக்கு கீழ இறங்குற அந்த பார்ட் கூட அப்படியே பிட்ச் பெர்ஃபெக்ட்டா 100% எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். இத அவங்க நேருக்கு நேரா பார்த்துட்டு, உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவங்க தேடல. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முருகப்பெருமான் மனசு வச்சால் ஒழிய, அவங்களுக்கு கண்ணார பார்த்து அது உணர்ந்திருக்க முடியாது. இது என்னுடைய பல தடவ நான் வந்து அனுபவப்பட்ட ஒரு உண்மை இது. இந்த மாரி ஒரு காட்சிய பார்த்து நான் சொல்றேன் சத்தியமா அரண்டு போயிட்டேங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா, இது வந்து இது அவருடைய செயலன்றி வேற எதுவுமே கிடையாது. இப்ப சொல்லுங்க நான் சொன்னது கரெக்ட்டு தானே? இதெல்லாம் நம்ம பார்க்கறக்கு நெஜமா குடுத்து வச்சிருக்கணும். உங்க கிட்டருந்து கண்டிப்பா இதுக்கான கமெண்ட்ட வந்து நான் எதிர்பார்க்குறேன். நீங்க இது என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த சம்பவம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. நீங்க அத கேளுங்க. அது சகோதரி வாய்ஸ்ல நான் ப்ளே பண்றேன். அதே மாரி இந்த அதிசயங்கள்லாம் அவங்களுக்கு எப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சது? எதனால நடக்க ஆரம்பிச்சதுன்னு அவங்க வந்து சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அது வீடியோவோட கடைசியில போடுறேன். அதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது சிஸ்டர், நான் இந்த மாதிரி வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். வேலைக்காக படிச்சுட்டு இருக்கேன். அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது நான் வெளியில ஒரு இடத்துக்கு போகும்போது மதுரை கிளம்பிட்டோம். கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது நான் எப்பயும் கும்புற பாலமுருகன் இருக்க சன்னதியில போய் டெய்லி சாமி கும்பிட்டு தான் போவேன் நான். அப்படி சாமி கும்பிட போகும்போது நானா நினைச்சிட்டேன், உனக்கு நிறைய வாங்கி கொடுக்குறேன்ப்பா, பூல இருந்து பால்ல இருந்து பழத்துல இருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகத்துக்குலாம் வாங்கி கொடுப்பேன் சிஸ்டர். ஆனா அவர் வந்து தனியா கோயில் இல்ல, அவர் விநாயகர் கோயில், மணிமந்திர விநாயகர் சொல்லிட்டு விநாயகர் கோயில்ல பின்னாடி பேக் சைட்ல இருக்காரு. அந்த மணிமந்திர விநாயகருக்கு வந்து உங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்கூட்டில தான் போவேன். அந்த 20 ரூபா இருந்ததையும் எடுத்துட்டு போவோம், அருகம்புல் வாங்கி இன்னைக்கு விநாயகர் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சதை மறந்து செல்ஃப்லயே வச்சுட்டு போயிட்டு அங்க போய் பர்ஸை திறக்கும் போது இல்ல. அப்ப கும்பிட்டுட்டு அவர்கிட்ட போய், என்னப்பா இப்படி பண்ணிட்ட, நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சிஸ்டர். வரும்போது நான் பேக்கை வந்து கலட்டி கோயில் வெளியில வச்சுட்டு போயிருந்தேன். கோயில் வந்து சின்ன கோயில் தான், அது வெளியில வாசல்ல வச்சுட்டு போயிருந்தேன். வச்சுட்டு போகும்போது அந்த பேக் மேல அருகம்புல், நான் கேட்டது 10 ரூபாய்க்கு அருகம்புல், அவர் கொடுத்தது பெரிய மாலை. இன்னும் பெரிய மாலை வச்சிருக்காங்க. இது யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த பதட்டத்துல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவசரத்துல யார் வச்சிருந்து தெரியலையே, இதை கொடுத்தா என்ன சொல்றாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு சரி பூசாரிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அர்ச்சகர்கிட்டே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு திரும்புறேன். அக்கா அக்கான்னு ஒரு குரல். என்னடா அக்கா அக்கான்றாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறேன். ஒரு பையன் நிக்கிறாப்ல. கேட்டு, உங்க பேக் மேல அருகம்புல் மாலை வச்சிருந்தேனே என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் கொடுத்துட்டேன், விநாயகர் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே கை ரெண்டையும் ஒசத்தி நன்றின்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப அந்த பதட்டத்துல ஒண்ணுமே தெரியல, நான் ரெகக்னைஸ் பண்ணல. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எதுக்கு நமக்கு நன்றி சொன்னாங்க? யாரா இருந்தாலும் அவங்க வாங்கினதை வந்து நம்ம போட்டா கண்டிப்பா அவங்க மனசு கஷ்டப்படும். என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்பாங்க. நன்றி நம்ம ஏன் சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு திரும்பி பேக்ல திரும்பி பாக்குறேன் சிஸ்டர். அந்த பையன் வந்து பழனிக்கு மாலை வேஷ்டி கட்டி, பழனிக்கு மாலை போட்டு, துண்டு காவி வேஷ்டி காவி துண்டு போட்டு சிரிச்சுட்டே இருக்கான். திருப்பி என் ஃப்ரெண்ட போய் உள்ள போய் ஒரு உள்ள போய் கூட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். திருப்பி அதே பையன் அங்கனையும் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்னைய பார்த்து. அந்த பொண்ணு பக்கத்துல என் ஃப்ரெண்டு கேட்டுச்சு, இது யாரு அப்படின்னு. அப்பதான் சொல்லும் போது கூட இருக்காங்க அவர் தான். அதாவது காசு இல்லைன்னு ஏன் நினைக்கிற, காசு இல்லைனாலும் உன்னைய நான் உன் கையால கொடுக்க வைப்பேன், யார் வாங்கினா என்ன, நீ கேட்டது அது உங்களுக்கு 10 ரூபாய்க்கு, நான் கொடுத்தது உனக்கு மாலை அப்படின்ற மாதிரி போன லாஸ்ட் இயர் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது வந்தாங்க சிஸ்டர். அதே மாதிரி இன்னொரு நாள் கனவுல இதே வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கையில முருகா, அவர் சின்ன குழந்தையா இருப்பார்ல, அங்க அந்த கோயிலே பாலமுருகன் கோயிலுக்கே போய் சன்னதிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு செவ்வாய்க்கிழமை தான் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், நீ 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்கேலப்பா, என்னப்பா அப்படி இருக்க, ஆனா உன்னை நான் தூக்கி கொஞ்ச முடியாதோ, உன்னை கொஞ்சம் போல எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஸ்டர் வந்தேன். வந்து என்னையவே அறியாம மத்தியானம் தூங்கிட்டேன். தூங்கும்போது கரெக்டா எனக்கு அது என்னன்றது தெரியல, ஒரு குகை மாதிரி இருக்கு. குகையில வந்து ஒரு வயசானவங்க காவி வேஷ்டி கட்டியிருக்க மாதிரி இருக்கு, தாடி வச்சிருக்காரு, வயசானவரா இருக்காரு. ஒரு சின்ன பையன், சின்ன பையனா கரெக்டா நான் கேட்ட மாதிரியே ஒரு 1 வயசு 1.5 வயசு தான் இருக்கும். 1.5 வயசு பையன் மாதிரி இருக்கான். 1.5 வயசு பையன் மாதிரி நல்லா குண்டு குண்டு கொழு கொழுன்னு இருக்காப்ல. முடியாம அம்மா அப்படின்னு கத்தி குடிக்கிறான். அவனை வந்து நான் தூக்கிட்டேன், வாங்கிட்டேன். ஆனா சிஸ்டர் நீங்க நம்ப மாட்டீங்க, சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. வெளியில அது கனவு மாதிரி எனக்கு தெரியல. எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு பையனை வந்து தழுவி நம்ம எப்படி முத்தம் குடிச்சு அப்படியே ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல, அப்போ வந்து கட்டி பிடிச்சா என்ன மாதிரி டச் பண்ணா எப்படி இருக்குமோ அதே உணர்வை வந்து அன்னைக்கு நான் அடைஞ்சேன்.
அன்னைக்கு அடைஞ்ச கிட்டத்தட்ட ஒரு வாரமா நினைச்சு நான் தொட்ட மாதிரியே எனக்கு ஃபீல். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அது ஏன் காரணமே இல்லாம எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. நான் தொட்டுட்டேன்ப்பா, உன்னை கொஞ்சிட்டேன்ப்பா. அதுல இருந்து சரி சிஸ்டர், அப்பயே உங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து சரி சிஸ்டர், அந்த கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்ததுனால எனக்கு அவர் என் பிள்ளையோட பிள்ளையாயிட்டாரு. அப்படின்னும் போது நான் பேசுவேன் அவர்கிட்ட, ஒவ்வொன்றும் இப்படிதான் அப்பா, நான் தனியா போறேன். ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் வெளில இருக்கனால நானே என் பசங்க 2 பேரும் தான். நான் வெளியில போறேன்னா இவர்கிட்ட சொல்லிட்டு போறேன், இப்போ பாத்துக்க, வீட்டை பார்த்துக்க பிள்ளைய பார்த்துக்கணும்ப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன். அது மாதிரி நான் பைக் எடுக்கும்போது எப்பயுமே சொல்லிட்டு தான் போவேன், அப்பா என் கூடயே வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில்நாத சேவகா என்று திருநீரணி வறுக்குமே வராதே வினை அப்படின்னு சொல்லிதான் பிள்ளைங்களுக்கு திருநீர் வைப்பேன். அது மாதிரி நான் அப்படி திருநீர் வச்சுட்டு தான் எங்கே போனாலும் வெளியே போவேன். அதே மாதிரி அவர் வருவார். ஏன்னா நம்ம வண்டி எடுத்து போகும்போது டைரக்டா வருவார். யாம இருக்க பயமின் வரும், சேவல் வரும், வேல் வரும், மயில் வரும். நான் கேட்ட மாதிரியே வருவாரு. நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப கிரிட்டிக்கலா, ஏன்னா ஸ்டார்டிங் கிரிட்டிக்கலா இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணும்போது தொடர்ச்சியா பண்ண முடியாது யாராலையுமே. அது லிபரலா நம்ம தெய்வம், நம்ம முறியன், நம்ம பையன் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் நான் பண்றது சாதாரணமா பண்ணிட்டேன். ஈஸியா எல்லா பூஜையுமே ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணல. அப்படின் போது அது ஈஸியா இருக்கும். அது உங்க சேனலோட கண்டிப்பா உங்க சேனலுக்கு அது பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஈஸியா மன ஆத்மார்த்தமா கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பெல்லாம் ஆத்மார்த்தமா நான் உருவம் பண்ணி தான் அவர் வந்தாரு சார். கண்டிப்பா சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். ஹெல்த்தை பாத்துங்க சிஸ்டர். இப்போ மூலியமா உங்க சேனல்ல இருந்து வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் 6 மந்த்ஸா உங்க சேனலை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் நீங்க சொல்ல நான் செய்ய எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. அவரை ரொம்ப ஆடம்பரமோ அதுவோ இதுவோ அப்படிலாம் நிறைய பண்ணணுன்ற அவசியம் இல்லை சிஸ்டர். அவரை பொறுத்த அளவுக்கு குழந்தை மனம். அவரை நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே வேண்டாம், அவர் ஆத்மார்த்தமா பேசினாலே அவர் கூடவே இருப்பான்றது என்னோட நம்பிக்கை சிஸ்டர். நீங்க சொல்லி சொல்லி அது ரொம்ப நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதிலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ 3 சம்பவங்களும் கேட்டாச்சு. சகோதரி அந்த பூஜை முறையில ஏற்படுத்தின அந்த ஒரு மாறுதலுக்கு அப்புறம் தான் இவ்வளோ அதிசயங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. அதை தான் நான் எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்றது. பூஜையை எளிமையா வச்சுட்டு, மனச இன்னும் ஆத்மார்த்தமா முருகன் கிட்ட செலுத்துங்க. முருகனை நெருங்குவது எப்படி? நம்ம மனச எப்படி கோயிலா மாத்தணும்? அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். நீங்க இதே மாரி நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நெறைய அதிசயங்கள் நடக்கும். ஆல்ரெடி எனக்கு நெறைய ஷேர் பண்ணிட்டு வரீங்க. நம்ம வீடியோ அதோட தாக்கங்கள் நெறைய பேர்கிட்ட நெறைய வீட்ல இப்போ உருவாகிட்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நன்றி இத ஷேர் பண்ணதுக்கு. இது மாரி இன்னும் நெறைய வீடியோக்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முருகனுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.